வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று கோபி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது ஈரோடு மாவட்டம் கோபி பதிவு வட்டத்திற்குட்பட்ட புஞ்சை புளியம்பட்டி சார் பதிவாளர் அவர்களின் லஞ்ச ஊழல் போக்கை, போலி பத்திரம் தொடர்ந்து மோசடியாக செய்து விவசாயிகளை, பொதுமக்களை கொடுமைப்படுத்தி வருவது தொடர்பாகவும், புகார் கொடுக்கும் விவசாயிகளை, பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கும் புகார்களை மாற்றி அமைத்து அவர்கள் மீது பொய் வழக்கு போட முயற்சி செய்யும் அந்த சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை பணி நீக்கம் செய்து உரிய நிவாரணம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த 5-6 மாதங்களாக நாம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் பல்வேறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர் சார்பிலும் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டு வந்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை என்ற காரணத்தினால் இன்று இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு இங்கு சாராட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முயற்சி செய்த பொழுது காவல்துறையினர் சாராட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தங்களுடைய போராட்டத்தை முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தனர். நாம் காத்திருப்பு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு மனு கொடுத்த பொழுது அனுமதி மறுத்து காவல்துறை கொடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சாராட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும், உங்களிடம் இருக்கும் அனைத்து ஆதார ஆவணங்களை கொடுப்பதாகவும், அனுபவ சான்றோ உரிமை சான்றோ கிராம நிர்வாக அலுவலருக்கு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை, நாங்கள் தொடர்ந்து அதை ரத்து செய்து வருகிறோம் என்றும், இது போன்ற போலி பத்திர முறையீடான விஷயங்களில் இந்த புகார் குறித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் தெரிவித்து அதனுடைய விவரங்களை இங்கு தெரிவிக்கவும், நம்மிடம் இருக்கும் ஆதார ஆவணங்களை தொகுப்பாக எழுதி கொடுக்குமாறும் சாராட்சியர் சொல்லியிருக்காங்க. இந்த சாராட்சியருடைய பேச்சுவார்த்தையில மாவட்ட பதிவாளர் கோபி மாவட்ட பதிவாளர் அவர்களும் கலந்து கொண்டு அவர்களும் இந்த போலி பத்திரம் தொடர்பாக நடந்த விஷயங்கள் எல்லாமே விசாரணை செஞ்சிருக்கிறதாகவும், உரிய விசாரணை அறிக்கையை ஐஜி அவர்களுக்கு, பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பிரச்சனையில புகார் கொடுத்த விவசாயிகளை, புகார் கொடுத்த பொதுமக்களை பாதிக்கும் வகையில அந்த புளியம்பட்டி சார் பதிவாளர் ஐஸ்வர்யா அவர்கள் பெண் வன்கொடுமையில புகார் கொடுத்து அது பெரிய பிரச்சனையாச்சு. அது தொடர்பாக காவல்துறையும் முறையா நடவடிக்கை எடுக்காம காவல்துறை பொதுமக்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாரி செஞ்ச ஊழல் முறைகேட்டை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதுனால அது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதன் மீதும் இன்று இந்த கோபி டிஎஸ்பி அவர்கள் கலந்து கொண்டு உரிய முறையில் இது குறித்து நாங்க உரிய துறையில நாங்க பேசி அடுத்த நடவடிக்கை கொண்டு போறோம். அந்த காவலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை சார்ந்து பதியப்பட்ட வழக்கு விசாரணை, அந்த குற்றப்பத்திரிகை குறித்தான விஷயங்கள் எல்லாமே நாங்க அடுத்த கட்டமா அதுல என்ன நடந்திருக்கு என்பதை பார்த்து அதுல நாங்க உரிய முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உரிய தீர்வு கிடைக்கும். இது போன்ற சார் பதிவாளர்கள் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். லஞ்ச ஊழல் முறையீட்டில் ஈடுபட்டு விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது போன்ற சார் பதிவாளர்கள் பணி செய்ய தகுதி இல்லாதவர்கள் என்று தகுதி நீங்க சொல்லி இருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் சாராட்சியர் அவர்கள் பேசுவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இன்று புளியம்பட்டி சார் பதிவாளர் செய்த போலி பத்திரங்கள் மற்றும் அவர்கள் செய்த ஊழலை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோபி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக நமது சங்கத்தின் மூலம் அறிவித்து இங்கே ஒரு 100 பேருக்கு மேல் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். அதற்கிடையில் காவல்துறையும் நம்மளுடைய ஆடியோ அவர்கள், சப் கலெக்டர் அவர்கள் சரி பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் தீர்வு கண்டு உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கிறோம் என்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுமூகமாக உங்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொடுக்கிறோம் என்று உறுதியளித்ததன் பேரிலே நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.